ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் செந்தில் நியூஸ் ஸ்டார். டுடே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு தான். ஏன்னா ட்ரை ஃபிஷ் கறி வச்சு ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போது 2-3 மந்த் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இது வந்து பால் சுறா இருக்கு இல்லையா, அந்த கருவாடு தான் இது. இன்றைக்கி வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளே இல்லாத ஒரு கருவாடை வச்சு குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மதுரை ஸ்டைலில் வச்சுக்கிறேன். இது பாண்டிச்சேரி ஸ்டைல் கிடையாது, மதுரை ஸ்டைலில் வச்சுக்கிறேன். இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, டொமேட்டோ போட்டு, கார்லிக்லாம் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட வெஜிடபிள் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முருங்கைக்காய் இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் முருங்கைக்காய் இல்லை இல்லையா, அதனால் அப்படியே இருக்கிறத வச்சு போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைமில் இந்த தேங்காயும் ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி, பெப்பர் கொஞ்சம் போட்டு அரைச்சேன் பாருங்கள். அதை போட்ட உடனே குழம்பு வந்து பயங்கர வாசம். இந்த 4 ரூமு ஃபுல்லாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா கருவாடு ட்ரை ஃபிஷ்ஷு பாருங்கள். அப்பா, இன்னைக்கு ஒரு புடி தான். பாருங்க, ஏன்னா அப்படியே தேங்காயெல்லாம் ஊற்றுறதுனால கொஞ்சம் அப்படியே நிறுத்தினா தண்ணி ஆன மாதிரி ஆகிடும். நல்லா இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பக்கத்தில் பாருங்கள், ரைஸ் வெந்துட்டுருக்கா. ரைஸ் வெந்துட்டுருக்கு. இது வந்து கருவாட்டு குழம்பு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கருவாட்டு குழம்புனாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கின்றது. இந்த கிளைமேட் வந்து கோல்டு காஃப்லாம் வராது இல்லையா, காஃப் வராத இருக்கிறதுக்கு தான் நம்ம கருவாட்டு குழம்பு சாப்பிட்றோம். பாருங்கள், அப்பப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக அனல் குறைச்சி வைக்கலாம். இதெல்லாம் என்னங்க, சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையாங்க. சமைக்கிறதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்து வேலைங்க. கண் பார்த்தா கை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சு விடுறோம் பாருங்கள் குழம்புலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான். அது கொதிக்கிறது தான் ஒரு 1/2 hour 40 minutes ஆகும் இல்லையா. பாருங்கள், கருவாடு பார்த்தீங்களா, அப்படியே முழுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முள்ளே இல்லாத கருவாடு இது. ஏன்னா சால்ட்டு குறைச்சி தான் போட்டுருக்குறேன். ஏன் சால்ட்டு குறைச்சி போட்டிருக்கிறேன்னா, கருவாட்டில் கண்டிப்பாக உப்பு இருக்குது இல்லையா, அப்போ வந்து குழம்புல நம்ம சால்ட்டை கொஞ்சம் குறைச்சி போடணும். பாருங்கள், இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸா, நம்ம வந்து வடித்து தான் சாப்பிடுவோம். அது வேறு ஃப்ரெண்டு வச்சுருக்காரு, கேரளா ஃப்ரெண்டு வச்சுருக்காரு. பாருங்க, அவர்கிட்ட தீர்ந்துடுச்சு, அதனால் நம்மளது எடுத்து தான் போட்டிருக்காரு. நல்லாயிருக்கு. வேகட்டும் வேகட்டும். எப்பயுமே குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நல்ல ஒரு டேஸ்ட் வரும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் இல்லையா, இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தால் தான் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கார குழம்புலாம் வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இப்போ சாம்பார், ரசம் அது வேறு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தா நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்.
பாருங்கள். இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுதா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு பாருங்கள், சுறா கருவாடு தான், பால் சுறா. இங்கே கிடைக்கல, கேரளா ஃப்ரெண்டு சூர்ராஜ் வந்தார், அவர் எடுத்துன்னு வந்திருந்தார். அதுதான் போட்டு இன்றைக்கி ஒரு காட்டுறோம் பாருங்கள். பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு குழம்பு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, தக்காளி. எங்கள் வீட்டாண்ட ஒரு அண்ணி இருக்கிறாங்க, அவங்கள சும்மானா வெறுப்பேற்றுவோம். நாங்கள் கேட்போம், அண்ணி என்ன குழம்பு அண்ணி வச்சுன்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, தம்பி சாப்பிட்றியப்பா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், தண்ணி, புளி எல்லாம் போட்டு வச்சுக்கிறப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது எல்லாமே சொல்லுவாங்க, A to Z வரலுமே. அப்போ உடனே எங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஒரே கமெண்ட்டாக சிரிப்பானுங்க. இந்த மாதிரி இதில் என்னென்ன போட்டேன்றதை நான் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ மழை டைமு, இதே இந்தியாவாக இருந்தாக்கா மழை டைமுக்கு இந்த கருவாட்டு குழம்புக்கும் நல்ல காம்பினேஷனு. இந்தியாவில் தான் மழை அதிகமாக ஊற்றுது, தமிழ்நாட்டில். இங்கே மழை இல்லை, இங்கே வந்து குளிர் மட்டும்தான் இப்போ இருக்குது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும், எப்போ குளிர் வரும்னு தெரியாது. எந்த டைமுக்கு எது வேணாலும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாப்பாடை பாருங்களா. அவங்க தண்ணிலாம் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே திட்டமாக ஊற்றி அப்படியே தம் வச்சு தான் அப்படியே சாப்பிடுவானுங்க. அது நமக்கு பிடிக்காது. நமக்கு வந்து எந்த ரைஸாக இருந்தாலும் நம்ம அதை வந்து இது பண்ணி தான் வடித்து சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பிடிக்கும். இல்லைன்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிடும். குக்கர் சாப்பாடெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு வந்து கம்மி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கட்டியாக இருக்கா குழம்பு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போச்சுதுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் ஃபாரினில் வைக்கிற கருவாட்டு குழம்பு. நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டான கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.